ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பைத்தானில் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நமக்கு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிரேக், கண்டினியூ, பாஸ் அப்படிங்கிறதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போ ஒரு லூப் இருக்குது அப்படின்னா அந்த லூப்புக்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா லூப்பை விட்டு உடனடியாக வெளியே வந்துடணும். இல்லை லூப்புக்கு அடுத்ததாக நம்ம என்ன கோடிங் போட்டிருக்கோமோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நம்ம பிரேக் வந்து யூஸ் பண்ணுறோங்க. இது வந்து வைல் லூப், ஃபார் லூப் ரெண்டுலையுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோங்க. ஒரு ஃபார் லூப் இருக்குது, அதுக்கு ரேஞ்ச் வந்து நம்ம 5ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு 5 டைம்ஸ் வந்து லூப் ரன் ஆகும். ஐயோட வேல்யூ வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் 0, 1, 2, 3, 4 அப்படின்னு சேஞ்ச் ஆகுங்க. இந்த லூப் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஐயை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோங்க. இங்கே நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷனுக்கு அப்புறம் பிரேக் கொடுத்துருக்கோங்க. என்ன கண்டிஷன் பார்த்தோன்னா ஐ வந்து 3 ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியே போயிரு அப்படிங்கிறதுக்காக பிரேக் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது உள்ளே வரும்போது நமக்கு ஐ வந்து 3ஆன்னு செக் பண்ணுங்க. ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும். அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ நமக்கு ஐ வந்து பிரிண்ட் ஆயிருங்க. அப்போ நமக்கு 0 பிரிண்ட் ஆகும், அடுத்தது 1 பிரிண்ட் ஆகும், அடுத்தது 2 பிரிண்ட் ஆகுங்க. கடைசியில் ஐயோட வேல்யூ வந்து 3ஆக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபார் லூப் விட்டு வெளியே வந்துடுங்க. இந்த கோடிங்கில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்க்கு அப்புறம் ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கோங்க. அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அவுட்புட்டில் வந்து 0, 1, 2 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரேக் கொடுத்துருக்கோம். அப்போ பிரேக் கொடுத்தோம் அப்படின்னா ஃபார் லூப் விட்டு, அதாவது லூப்பை விட்டு வெளியே வந்துடும் ப்ரோக்ராம். லூப்பை விட்டு வெளியே வந்தோடனே இங்கே என்ன லைன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிரிண்ட் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ அவுட்புட்டில் வந்து அந்த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்குங்க. இப்போ நமக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஜென்ரலான ஐடியா கிடச்சிருக்குங்க. இப்போ ஒரு ஸ்டெப் மேலே போகலாங்க. என்னன்னு பார்த்தோன்னா இங்கே வந்து ஃபார் லூப்புக்கு எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்கோங்க. பொதுவாக எல்ஸ் பார்ட் எது கொடுப்போம் அப்படின்னா ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஏதாவது ஒர்க் வந்து நம்ம செய்யணும், இல்லை ஏதாவது வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம அதை வந்துட்டு எல்ஸ் பார்ட்டில் கொடுப்போங்க. இங்கேயும் நமக்கு ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஐ லெஸ் தென் 3 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஐயை வந்து பிரிண்ட் பண்ணலாம். சப்போஸ் ஐ வந்து ஈக்குவல் டு 3 அல்லது கிரேட்டர் தென் 3 இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் ஜஸ்ட் பிரிண்ட் எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க. இப்போது இந்த எல்ஸ் பார்ட் வந்து ஃபார் லூப் கூட சேர்ந்ததுங்க. அப்போ நமக்கு இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு பிரேக் வந்து என்ன பண்ணுது, இப்போ பிரேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்ஸ் பார்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதே கோடிங்கை நம்ம இங்கே பிரேக் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோங்க. பிரேக்கில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஐ வந்து ஈக்குவல் டு 3, அதாவது ஐயோட வேல்யூ 3 ஆயிடுச்சு அப்படின்னா லூப்பை வந்து பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதியிருக்கோங்க. இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 0, 1, 2 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற பிரிண்ட் வந்து வேலை செய்யலைங்க. அப்போ நமக்கு என்ன புரியுது அப்படின்னா பிரேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார் லூப்போடைய ஒரு லூப்போடைய எல்ஸ் பார்ட்டும் சேர்ந்து பிரேக் ஆகி அதுக்கு அடுத்த லைனுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் போயிடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ப்ரோக்ராமில் நம்ம லூப்க்கு வெளியே கடைசியில் பிரிண்ட் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க. இப்போ நமக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது 0, 1, 2 அப்படிங்கிற ஐ வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பிரேக் கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு லூப்பை விட்டு கண்ட்ரோல் வந்து வெளியே வந்துடுதுங்க. அப்போ நமக்கு அதுக்கு அடுத்ததாக இருக்கிற பிரிண்ட் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ரன் ஆயிருக்குங்க. இங்கே நம்ம கவனிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு ஒர்க் ஆகலைங்க. சப்போஸ் நம்ம ஃபார் லூப்பில் வந்து இஃப் ஐ லெஸ் தென் 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக பிரிண்ட் ஆகிருக்குங்க. சப்போஸ் நமக்கு இப்போது எல்ஸ் பார்ட் பிரிண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற நேரத்தில் நமக்கு பிரேக் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த ஸ்டெப் போகலாங்க. என்ன அப்படின்னா ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப், அதாவது நெஸ்டட் லூப் இருந்துச்சு அப்படின்னா பிரேக் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இங்கே நம்ம அவுட்டர் லூப்பில் வந்து ரேஞ்ச் 2ன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்த லைனில் நம்ம வந்து ஐயை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அதுக்கு அடுத்த லைனில் நெஸ்டட் லூப் கொடுத்துருக்கோம். அதோடைய ரேஞ்ச் வந்து 5, 0, 1, 2, 3, 4 அப்படின்ட்டு வருங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ஜேவை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து /t கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு ஒரு டேப் ஸ்பேஸ் வந்து முன்னாடி வருங்க.
அதுக்கு அடுத்து தான் நம்ம இஃப் கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் கொடுத்து பிரேக் கொடுத்துருக்கோங்க. இங்கே நெஸ்டட் லூப்புக்கும் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரி அவுட்டர் லூப்புக்கும் நம்ம எல்ஸ் கொடுத்துருக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து பிரேக் எப்படி ரியாக்ட் பண்ணுது, இல்லை பிரேக் கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன கோடிங் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அந்த ரேஞ்ச் வேல்யூஸை வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து எழுதியிருக்கோங்க. லூப் ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 0வாக இருக்குங்க. அதுக்கு அடுத்த லைனில் i ஈக்குவல் டு ஐ அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ i ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ 0 அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகுதுங்க. அடுத்ததாக நமக்கு நெஸ்டட் லூப்குள்ளே வருதுங்க. நெஸ்டட் லூப்பில் வந்துட்டு நம்ம பிரிண்ட் டேப் ஸ்பேஸ் j ஈக்குவல் டு ஜேன்னு கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு டேப் ஸ்பேஸ் j ஈக்குவல் டு ஜேவோட வேல்யூ 0 அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் ஆகுதுங்க. இப்போ வந்துட்டு இஃப் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஜேவோட வேல்யூ 0வாக இருக்குது. அப்போ நமக்கு பிரேக் எக்ஸிக்யூட் ஆகாதுங்க. அதே மாதிரி எல்ஸும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபார் லூப் வந்து அதோடைய ரேஞ்ச் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபார் லூப்போடைய எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுங்க. இங்கே நமக்கு இந்த எல்ஸ் வந்து நெஸ்டட் லூப்போடைய எல்ஸ். நெஸ்டட் லூப்போடைய அடுத்த ஐட்ரேஷன் நடக்குதுங்க. அடுத்த ஐட்ரேஷனில் ஜேவோட வேல்யூ வந்து நமக்கு 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுதுங்க. இங்கே இஃப் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா j ஈக்குவல் டு 1 ஆகுது. அப்போ நமக்கு பிரேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகுங்க. இங்கே நமக்கு பிரேக் எக்ஸிக்யூட் ஆகும்போது எல்ஸ் பார்ட்டும் சேர்ந்து நமக்கு கேன்சல் ஆகுங்க. அதாவது எல்ஸ் பார்ட்டும் நமக்கு வேலை செய்யலைங்க. அதுக்கு அடுத்ததாக நமக்கு கோடிங்கில் என்ன இருக்கோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுங்க. இந்த கோடிங்கில் நமக்கு அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவுட்டர் லூப்புடைய நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் இருக்குங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா நெஸ்டட் லூப்புக்குள்ளே பிரேக் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிரேக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும்போது நெஸ்டட் லூப்போடைய லூப் மட்டும்தாங்க முடியுது. அதுக்கு அடுத்ததாக இந்த ப்ரோக்ராமில் வந்து நமக்கு அவுட்டர் லூப்போடைய நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் இருக்குது. அது வந்து நமக்கு பிரேக் ஆகலைங்க. அப்போ நமக்கு நெஸ்டட் லூப்பில் பிரேக் கொடுத்தோம் அப்படின்னா நெஸ்டட் லூப்போடைய லூப்பை விட்டு மட்டும்தான் நமக்கு கண்ட்ரோல் வந்து வெளியே வருங்க. இப்போ நமக்கு அவுட்டர் லூப்போடைய நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 1 இருக்குங்க. அப்போ நமக்கு ஐயோட வேல்யூ 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. அதுக்கு அடுத்ததான் நமக்கு j ஈக்குவல் டு 0 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருங்க. பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஜேவோட வேல்யூ நமக்கு 1 ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு பிரேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகுங்க. இப்போவும் நமக்கு நெஸ்டட் லூப்போடைய லூப்பும் அதாவது ஃபார் லூப்போடைய கோடிங்கும் அதோடைய எல்ஸ் பார்ட்டும் சேர்ந்து நமக்கு பிரேக் ஆயிருங்க. மறுபடியும் நமக்கு அடுத்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுங்க. இங்கே நமக்கு ரேஞ்ச் வேல்யூ 2 தான் கொடுத்துருந்தோம். ஸோ நமக்கு அடுத்த ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாதுங்க. அப்போ அவுட்டர் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா அவுட்டர் லூப்போடைய எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுங்க. எல்ஸ் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த அவுட்டர் லூப் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க. இதையும் நமக்கு பிரேக் வந்து அஃபெக்ட் பண்ணாதுங்க. அதே ப்ரோக்ராமில் நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லைன் போட்டிருக்கோங்க. அவுட்டர் லூப்புக்கும் வெளியே ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கோம் கடைசியாக. அப்போ அவுட்டர் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகி அதோட எல்ஸ் பார்ட்டு எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் பிரிண்ட் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டில் வந்துருக்குங்க. அதே பிரேக்கை வந்து நம்ம அவுட்டர் லூப்பில் போட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி அது எக்ஸிக்யூட் ஆகுது, அது என்னென்ன பிரேக் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. மறுபடியும் நம்ம ரேஞ்ச் வந்து எடுத்து எழுதியிருக்கோம். அவுட்டர் லூப்போடைய ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் நடக்குதுங்க. அதில் நமக்கு i ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகுதுங்க. அடுத்ததாக நமக்கு இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது நமக்கு i வந்து 0வாக இருக்குது. அப்போ நமக்கு பிரேக் வந்து வேலை செய்யாதுங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம நெஸ்டட் லூப் கொடுத்துருக்கோம். நெஸ்டட் லூப்பில் ரேஞ்ச் 5ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஜேவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது j ஈக்குவல் டு 0 1 2 3 4 அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகுங்க. ஃபார் லூப் எப்படி வேலை செய்யுது, நெஸ்டட் லூப் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியல அப்படின்னா நீங்கள் ஃபார் லூப் வீடியோ நெஸ்டட் லூப் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிளாரிஃபை ஆயிருங்க. இப்போ வந்து நமக்கு ஜே வந்து 0 1 2 3 4 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது நெஸ்டட் லூப்போடைய எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுதுங்க. பொதுவாக எல்ஸ் பார்ட் வந்து ஃபார் லூப்போடைய ரேஞ்ச் எல்லாமே வந்துட்டு ஐட்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுங்க. ஸோ எண்ட் ஆஃப் நெஸ்டட் லூப் அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்ததான் நமக்கு
அவுட்டர் லூப்புடைய நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் நடக்குதுங்க. அவுட்டர் லூப்புடைய நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ வந்து 1 ஆகுது. அதை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் நமக்கு i ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுதுங்க. அதுக்கு அடுத்தது இஃப் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா i ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போது அது ட்ரூ ஆச்சு அப்படின்னா நமக்கு பிரேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகுங்க. இந்த இடத்துல நமக்கு பிரேக் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா அவுட்டர் லூப் இருக்கிற எல்லா கோடிங்குமே வந்துட்டு நமக்கு பிரேக் ஆயிடுதுங்க. அவுட்டர் லூப்பில் இருக்கிற நெஸ்டட் லூப்பும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது, அதோட எல்ஸ் பார்ட்டும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. அதே மாதிரி அவுட்டர் லூப்போடைய எல்ஸ் பார்ட்டும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாதுங்க. ஸோ நமக்கு i ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதோட நமக்கு அவுட்புட் வந்து நின்றுங்க. மறுபடியும் நம்ம அவுட்டர் லூப்புக்கு வெளியே வந்து ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பிரிண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா i ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகி பிரேக் வந்து எக்ஸிக்யூட் ஆன உடனே கண்ட்ரோல் வந்துட்டு லூப்பை விட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக இருக்கிற பிரிண்ட் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகுங்க. உங்களுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததாக நம்ம கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லூப்போடைய பர்டிகுலர் ஐட்ரேஷன் மட்டும் வேலை செய்யக்கூடாது, மிச்ச ஐட்ரேஷன் எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற டைமில் நம்ம கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோங்க. இதையும் நம்ம ஃபார் லூப் வைல் லூப் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. அதே ப்ரோக்ராமில் பிரேக்குங்கிற இடத்துல நம்ம கண்டினியூ கொடுத்துருக்கோம். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் லூப்போடைய ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ நமக்கு ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0ங்க. அது நமக்கு பிரிண்ட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது நம்ம இஃப் கண்டிஷனில் i ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணிடு அப்படின்ட்டு கொடுத்துருக்கோங்க. இங்கே வந்து ஐயோட வேல்யூ 0. அப்போது அதுக்கு அடுத்ததாக இருக்கிற கோடிங் எல்லாமே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகலைங்க. பட் நம்ம எந்த லூப்பில் கண்டினியூ கொடுத்துருக்கோமோ அந்த லூப்போடைய நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுதுங்க. இப்போ அவுட்டர் லூப்பில் வந்து நம்ம கண்டினியூ கொடுத்துருந்தோம். இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா கண்டினியூ எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நெஸ்டட் லூப்பும் நமக்கு வேலை செய்யலை, எல்ஸ் பார்ட்டும் வேலை செய்யலைங்க. ஆனால் நமக்கு அதே அவுட்டர் லூப்போடைய நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து இங்கே நமக்கு வேலை செய்யுதுங்க. இந்த ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ வந்து 1 இருக்கும். நம்ம ஐயை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ i ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம இஃப் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா இஃப் கண்டிஷனில் வந்துட்டு i ஈக்குவல் டு 0 கிடையாது, 1. அப்போ நமக்கு கண்டினியூ வந்து எக்ஸிக்யூட் ஆகாதுங்க. அடுத்ததாக நமக்கு இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நெஸ்டட் லூப்பு. அது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ நமக்கு j ஈக்குவல் டு 0 1 2 3 4 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுங்க. இப்போ நெஸ்டட் லூப் வந்து அதோடைய ஐட்ரேஷன்ஸ் முடிச்சிருச்சு அப்படின்னா நெஸ்டட் லூப்போடைய எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு ஒர்க் ஆகுங்க. இப்போ நெஸ்டட் லூப்போடைய எல்ஸ் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார் லூப்போடைய நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் நடக்கும். இங்கே ஃபார் லூப் வந்து நமக்கு 2 டைம்ஸ் தான் ஒர்க் ஆகும். அதனால் அது ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. இப்போது நமக்கு அடுத்த எல்ஸ் பார்ட்டும் நமக்கு ஒர்க் ஆகும். அப்போ எல்ஸ் பார்ட்டில் என்ன பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த அவுட்டர் லூப் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். அது வந்து நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிருக்குங்க. கடைசியாக நம்ம எப்பவும் கொடுக்குற மாதிரி பிரிண்ட் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கடைசியாக லூப்புக்கு வெளியே கொடுத்துருக்கோங்க. அப்போ நமக்கு லூப் எக்ஸிக்யூட் ஆகி அதில் கண்டினியூ வர இடத்துல நமக்கு இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் வந்துட்டு ஸ்கிப் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த லூப் எக்ஸிக்யூட் ஆகி, அதாவது i ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகி நெஸ்டட் லூப்பில் இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் ஆகி அதுக்கப்புறம் 2 லூப்போடைய எல்ஸ் பார்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்குங்க. எண்ட் ஆஃப் த நெஸ்டட் லூப், எண்ட் ஆஃப் த அவுட்டர் லூப் அப்படின்ட்டு கடைசியாக நமக்கு லூப்பை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்குங்க. சப்போஸ் நமக்கு வந்து ரேஞ்ச் வேல்யூ 1 2 3 அப்படின்ட்டு இன்க்ரீஸ் ஆகாமல் இல்லை நமக்கு கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகாமல் வேறு மாதிரி நமக்கு ரேஞ்ச் வேல்யூஸ் வந்துச்சு. இப்போ நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை டியூப்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பிரேக் யூஸ் பண்ணோன்னா இஃப் கண்டிஷன் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாதுங்க. நமக்கு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் ரேஞ்ச் இல்லாமல் நமக்கு வேறு ஏதாவது சீக்வன்ஸில் வந்து நமக்கு ஃபார் லூப்புடைய சீக்வன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே நமக்கு கண்டினியூ வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த இடத்துல பிரேக் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டான அவுட்புட் வந்து அச்சீவ் பண்ண முடியாதுங்க. இப்போ நமக்கு ரேஞ்சை தவிர மிச்சம் என்னென்ன சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லிஸ்ட்டு, டியூப்பிள் அந்த மாதிரி வந்து நமக்கு சீக்வன்ஸ் இருக்குங்க. அதை பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஃபார் லூப் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் எல்லா சீக்வன்ஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியுங்க.
அடுத்ததா நம்ம பாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்திருக்கோம். இதில் வந்து ஃபார் லூப் கொடுத்துருக்கோம். ஃபார் லூப்புக்குள்ளே எதுவுமே எழுதலை. சப்போஸ் நம்ம ஃபார் லூப்புடைய நேம் மட்டும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதோ ஒரு ஃபார் லூப் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா, அங்கே நமக்கு வந்து எரர் வரக்கூடாது அப்படின்னா ஒன்று நம்ம கமெண்ட் பண்ணலாம், இல்லை கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து பாஸ் யூஸ் பண்ணலாங்க. இங்கே நம்ம வந்து ஃபார் லூப் கொடுத்ததுக்கப்புறம் எதுவுமே கொடுக்கல. அடுத்த பிரிண்ட் வந்துட்டு எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், அதாவது லூப்புக்கு வெளியே வந்து எழுதியிருக்கோம். இங்கே நமக்கு ஒரு எரர் வருது. என்ன அப்படின்னா, பிரிண்ட் வந்து கரெக்டாக இண்டென்ட் பண்ணல, அதாவது ஃபார் லூப்புக்குள்ளே தள்ளி எழுதலை, நீங்கள் ஃபார் லூப்புக்கு நேராக எழுதிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு ஒரு எரர் வந்திருக்குங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு பாஸ் கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது ஃபார் லூப்புக்குள்ளே பாஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த எரர் வந்து நமக்கு வராதுங்க. இங்கே ஃபார் லூப் கொடுத்துருக்கோம், அடுத்தது பாஸ் கொடுத்துருக்கோம். அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக கொடுத்துருக்கிற பிரிண்ட் அப்படிங்கிறது வேலை செஞ்சு எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு வந்திருக்குங்க. பாஸ் வந்து மேக்ஸிமம் நமக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு கோட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க, அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் அந்த கோட் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு இருக்கிற சினாரியோவில் சில இஃப் கண்டிஷன் அல்லது சில லூப் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற டைமில் வந்து அதை வந்து டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பாதிக்கப்படலாங்க. சப்போஸ் இன்னொரு சினாரியோவில் அந்த ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். அப்படிங்கிற டைமில் நம்ம வந்து கோடோடைய ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடாது, அந்த கோடை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா நமக்கு எங்கெல்லாம் நமக்கு வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டியதில்லை, இல்லை நமக்கு கண்டிஷன்ஸ் அல்லது லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆக வேண்டியதில்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம வந்து பாஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே நம்ம ஒரு ப்ரோக்ராம் எடுத்திருக்கோங்க. அந்த ப்ரோக்ராமில் ஒரு ஃபார் லூப் இருக்குது, அப்புறம் ஒரு பிரிண்ட் இருக்குங்க. பிரிண்ட்டில் வந்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபார் லூப் உள்ளேயும் ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கோம். அந்த பிரிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஐட்ரேஷன் ஈக்குவல் டு அந்த ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ என்னவோ அதை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுங்க. இங்கே நமக்கு ரேஞ்ச் வந்து 1,100 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஃபார் லூப் வந்து 100 டைம்ஸ் வந்து நமக்கு ஐட்ரேஷன் நடக்குங்க, அதாவது 100 டைம்ஸ் வந்து லூப் ஆகுங்க. இப்போ அந்த ஃபார் லூப்பில் வந்து நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்து கண்டினியூ கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்து பாஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்து பிரேக் கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபார் லூப்புக்குள்ளே இருக்கிற பிரிண்ட்டை வந்து நம்ம கடைசியாக கொடுத்துருக்கோங்க. பிரிண்ட் ஐட்ரேஷன் ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிறத நம்ம ஃபார் லூப்போடைய எண்டிங்கில் கொடுத்துருக்கோங்க. ப்ரோக்ராமுடைய ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் வந்துட்டு நமக்கு ஐயோட வேல்யூ 1 இருக்குங்க. அப்போ நமக்கு ப்ரோக்ராம்குள்ளே வரும்போது ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷனில் வந்துட்டு ஐ ஈக்குவல் டு 2 இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டினியூ கொடுத்துருக்கோம், அப்போ நமக்கு இது எக்ஸிக்யூட் ஆகுதுங்க. அதே மாதிரி ஐ ஈக்குவல் டு 4 அப்படிங்கிற கண்டிஷனும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது, ஐ ஈக்குவல் டு 6ம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்கு அடுத்ததான் நம்ம ஃபார் லூப்புக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பிரிண்ட் ஐட்ரேஷன் ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அது மட்டும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்குங்க. ஐட்ரேஷன் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ 1 அப்படிங்கிறது அவுட்புட்டில் வந்திருக்கு. அடுத்த ஐட்ரேஷன் நடக்குதுங்க. அடுத்த ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 2 அப்படிங்கிறது வருங்க. அப்போ நமக்கு இஃப் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ 2 இருக்குது. அப்போ நமக்கு இந்த இஃப் வந்து ட்ரூவாக இருக்கிறனால இஃப்பில் கொடுத்துருக்கிற பிரிண்ட் கண்டினியூ ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்குங்க. அப்போ கண்டினியூ ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம கண்டினியூ கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஃபார் லூப்பில் நமக்கு அடுத்ததாக இருக்கிற எந்த ஒரு கோடிங்குமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால் பிரிண்ட் ஐட்ரேஷன் ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிறது அவுட்புட்டில் வரலைங்க. அடுத்த ஐட்ரேஷனில் வந்து நமக்கு ஐயோட வேல்யூ 3 இருக்கும். அப்போ எந்த ஒரு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ நம்ம கொடுத்துருக்கிற பிரிண்ட் ஐட்ரேஷன் ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிறது ஐட்ரேஷன் ஈக்குவல் டு 3 அப்படின்ட்டு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகுங்க. இந்த ஐட்ரேஷனில் வந்து நமக்கு ஐயோட வேல்யூ 4 ஆகுதுங்க. அப்போ நமக்கு பாஸ் கொடுத்துருக்கிற இஃப் கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. எந்த இஃப் கண்டிஷனில் கொடுத்துருக்கிற பிரிண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி பாஸ் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ 4 அப்படிங்கிறது அவுட்புட்டில் வருதுங்க. நமக்கு பாஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா எதுவுமே பண்ணாதுங்க. பாஸ் ஜஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு கோடிங்கோடைய அடுத்ததாக நமக்கு ஃப்ளோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிரிண்ட் ஐட்ரேஷன் ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிறது இருக்குங்க. அது வந்து எந்த வித பாதிப்புமே இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு அவுட்புட்டில் ஐட்ரேஷன் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது வருங்க.
அடுத்த ஐட்ரேஷனில் பார்த்தோன்னா ஐயோட வேல்யூ 5ஆக இருக்கும். அதுக்கு எந்த ஒரு இஃப் கண்டிஷனுமே இல்லை. ஸோ நமக்கு அவுட்புட்டில் ஐட்ரேஷன் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது மட்டும் பிரிண்ட் ஆகுங்க. இந்த ஐட்ரேஷனில் நமக்கு ஐயோட வேல்யூ 6 ஆகுதுங்க. அப்போ நமக்கு பிரேக் இருக்கிற இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அந்த இஃப் கண்டிஷனில் கொடுத்துருக்கிற பிரிண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. பிரேக் ஈக்குவல் டு 6 அப்படிங்கிறது அவுட்புட்டில் வருது. அதுக்கப்புறம் பிரேக் ஒர்க் ஆச்சு அப்படின்னா, பிரேக் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கு அடுத்தது லூப்பை விட்டு வெளியே வந்துருங்க. இங்கே நமக்கு லூப்பில் அடுத்ததாக இருக்கிற பிரிண்ட் ஐட்ரேஷன் ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிறது நமக்கு ஒர்க் ஆகலை. அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா 6க்கு அப்புறம் அதுக்கு அடுத்த ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 7லேருந்து 100 வரைக்குமே நமக்கு லூப் வந்து ஒர்க் ஆகலைங்க. டைரெக்டாக நமக்கு லூப்புக்கு அடுத்ததாக எழுதியிருக்கிற பிரிண்ட் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிரேக், கண்டினியூ, பாஸ் அப்படிங்கிற ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லெட்ஸ் see again.